ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலுடைய செய்தியை நீங்கள் கேட்டு விடுதலை பெறுவது உறுதி, தைரியத்தை பெறுவது உறுதி, வெற்றியை பெறுவது உறுதி, மேலானவைகளை பெறுவது உறுதி. இந்த நாளுடைய தலைப்பை பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறாக நமக்கு தருகிறார். கர்ச்சிக்கிற சிங்கமே, யூத ராஜ சிங்கம், இயேசுவுக்கு முன் நீ தோற்பாயே. அல்லேலூயா. 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற கர்ச்சிக்கிற சிங்கமாயிருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாழுகிறவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை சுமக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக மிக பெரியவர். அவர் வல்லமையுடையவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்கள் கர்ச்சிக்கிற சிங்கத்தை கண்டு, பிசாசின் போராட்டங்களை கண்டு பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ள வேண்டாம். துணிந்து நில்லுங்கள், வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். ஏனெனில் உங்களில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர், வல்லவர், வாக்குமாறாதவர், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். கர்ச்சிக்கிற சிங்கம் உங்களை பீறி போடத்தக்க தருணம் பார்த்து காத்திருக்கிறதோ, முன்னே நின்று உரத்த சத்தமாய் கர்ச்சிக்கிறதோ, காலடிகள் ஒவ்வொன்றையும் மெதுவாக எடுத்து வைத்து உங்கள் பக்கம் வந்து தைரியமாய் உங்களை எதிர்த்து அழிக்கலாம் என நினைத்து கங்கணம் கட்டுகிறதோ, தேவ பிள்ளையே, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்களிலே இயேசு இருக்கிறார். உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். உங்கள் தனிப்பட்ட ஜீவியம் கர்ச்சிக்கிற சிங்கத்தின் தந்திரங்களினாலே, ஏமாற்றுகிற வித்தைகளினாலே முடிந்துவிட்டது. இனி என்ன செய்வேன் என தியங்கி தயங்கி வாடி, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என தடுமாறி திணறி, தேவன் உங்களுக்கு தந்த வாழ்க்கையின் மீதும் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகளின் மீதும் பணிகள் தொழில்கள் மீதும் வெறுப்பு வந்து விட்டதோ, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் இனி வாழ பிரியப்படவில்லை, கர்ச்சிக்கிற சிங்கம் என்னை 4 பக்கங்களில் நின்று எதிர்க்கிறான், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க ஏங்க பயப்படுறீங்க? உங்களில் இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வந்த சில காரியங்களை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போய், கூனி போய், குறுகி போய் முடங்கி விடாதீர்கள். கஷ்டங்கள் மாறவில்லை, பிரச்சனைகள் ஓயவில்லை, துன்பங்கள் தீரவில்லை, தொழிலில் வெற்றி கிடைக்கவில்லை, நல்ல வேலை கிடைக்கவில்லை, குடும்பத்தில் சமாதானம் நிற்கவில்லை, வருமானம் பெருகவில்லை, முன்னேற்றத்தை காண முடியவில்லை என முடங்கி விடாதீர்கள். நீங்கள் யூத ராஜ சிங்கமாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு விசுவாசம் வைத்து பாருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இருள் மாறி தேவ அருள் நம் வாழ்வில் வெளிச்சத்தை நிலைநிறுத்தும். குறைவுகள் நிறைவாகும், மனம் மகிழும். நீங்கள் செல்லும் பாதைகள் எல்லாம் இனிமேல் பாலைவனங்களாய் அல்ல, சோலைவனங்களாய் மாறும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் வந்த பயங்கரமான வேதனைகள் மத்தியில் நீங்கள் கலங்கி கண்ணீர் வெடித்து சோர்ந்து விட வேண்டாம். உங்களில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்ச்சிக்கிற சிங்கத்தின் பிடரியை சிலுவையிலே முறித்து தலையை நசுக்கி யூத ராஜ சிங்கம் நமக்கு வெற்றியை தந்தார். இந்த நாளிலே நீங்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இன்றே இயேசுவே நீர் பெரியவர் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்ச்சிக்கிற சிங்கத்தின் தாக்கங்கள் நாலாபுறத்திலிருந்து வந்தாலும் கர்ச்சிக்கிற சிங்கம் தோற்பது உறுதி, வெட்கப்படுகிறது உறுதி, அவமானப்படுவது உறுதி, நீங்கள் வெற்றி பெறுவதும் உறுதி. அன்பு தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் வந்த பயங்கரமான வேதனைகளின் மத்தியில் நீங்கள் கலங்கி கண்ணீர் வடித்து சோர்ந்து விட வேண்டாம். நீங்கள் இன்று ஆண்டவரின் பாதத்தில் உங்களை விட்டு கொடுத்து, நான் பாவியானவன், என்னை மன்னியும், நான் பாவியானவள், என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என இயேசு கிறிஸ்துவிடம் தைரியமாய் கேட்டு பாருங்கள். நீங்கள் வாழ்கிற இடங்களில்
பணிபுரிகிற இடங்களில் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்ற பலவிதமான தாக்கங்கள் நாலா புறங்களிலிருந்தும் வந்தாலும் பயராதீர்கள், நீங்கள் தோற்று போகல்ல, ஜெயித்திடவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு அவரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் பொல்லாத பிசாசை எதிர்த்து கெர்ச்சிக்கிற பிசாசின் தந்திரங்களை முறித்து அவனுடைய செயல்களை உங்களால் அழிக்க முடியும். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் 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 என்று சொல்லுங்கள். ஜெபமே ஜெயம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள், நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கர்ச்சிக்கிற சிங்கமாயிருக்கிற பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு, கிறிஸ்து வெற்றி வேந்தன். நாமும் வெற்றி வீரனாய் வெற்றி வீராங்கனையாய் இருக்க வேண்டுமே ஒழிய தேவனுடைய எதிரியான கர்ச்சிக்கிற சிங்கமான பிசாசுக்கு முன் சரணடைந்து விடக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு எதிராக நிற்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் அவமானப்படும். அடியெடுத்து வைத்து உங்களை பீறி போட நினைக்கிற சிங்கம் தடுமாறும். சூழ்ச்சியோடு பல காரியங்களை செய்ய துடிக்கிற பால சிங்கமோ கர்ச்சிக்கிற சிங்கமோ அது ஏமாந்து விடும். நமக்குள்ளே ஒருவர் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். ஏனென்றால் தாகமுள்ளவனே தண்ணீரின் மகத்துவத்தை அறிவான், வெயிலின் கொடுமையை உணர்ந்தவனே நிழலின் அருமையை அறிவான். இயேசுவோடு வாழ்பவனே என்றென்றும் வெற்றியை பெறுவான். பிசாசு ஜெயிக்க முடியாதவன் அல்ல, அவனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மிதித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, கர்ச்சிக்கிற சிங்கமே, யூத ராஜ சிங்கம், இயேசுவுக்கு முன் நீ தோற்பாயே என்று சொல்கிற தலைப்பின் கீழிலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம் அல்லவா? நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலிருந்து இயேசுவின் பாதத்திலே உங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தை முத்தமிடுங்கள். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவார். கர்ச்சிக்கிற சிங்கமாயிருக்கிற பிசாசானவன் தோற்று போனவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுபவதற்கு காத்திருக்கிறவர். இயேசுவின் நாமம் உங்களை பலப்படுத்தும், இயேசுவின் இரத்தம் உங்களை தைரியப்படுத்தும், ஜெபம் உங்களை மீட்டெடுக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். உங்களுக்கு எதிராக நிற்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் தோற்பது உறுதி. நீங்கள் ஜெயித்து எழுந்து தலை நிமிர்ந்து வாழ்வது உறுதி உறுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கமாயிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பணிகள், தொழில்கள், வேலைகள், கல்விகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பார். நாலா பக்கங்களிலும் நின்று கர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய பிடரியை முறித்து உங்களை மீட்டு கொள்வார், உங்களை ஆஸ்வதிப்பார். தைரியமாய் வாழுங்கள். கர்ச்சிக்கிற சிங்கமாயிருக்கிற பிசாசின் தந்திரங்களை குறித்து கண் கலங்கி வாடி சோர்ந்து பயந்து விசுவாசத்தை விட்டு தூரம் சென்று விடாதீர்கள். இயேசுவண்டை வாருங்கள். அவர் யூத ராஜ சிங்கம். உங்களை காத்திடுவார், தாங்கிடுவார், ஏந்திடுவார், சுமந்திடுவார், தப்புவிப்பார், ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, கர்ச்சிக்கிற சிங்கமே, யூத ராஜ சிங்கம் இயேசுவுக்கு முன் நீ தோற்பாயே என்று சொல்கிற தலைப்பின் கீழிலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஐயா. இதோ இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும், விடுவியும், சந்தியும், ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். கவலைகளை மாற்றி சந்தோஷத்தை கூட்டி சமாதானத்தை பெருக்கி வெற்றியை எந்நாளும் பெற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. கர்ச்சிக்கிற சிங்கம் உம்முடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையோ குடும்பத்தையோ அழிக்க வேகத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற அவனுடைய தந்திரத்தை நீர் முறித்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். இதோ இந்த வார்த்தையை கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, குறைவுகளோடு, வறுமைகளோடு கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாரானாலும் அவர்களுக்கு ஒரு வெற்றியை நீர் பரலோகத்தில் நீவாய் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.